வெல்கம் டு துளிர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கச்சோரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் மைதா எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஓமம், இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி வச்சுக்கலாம். மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு எண்ணெய் இல்லாமல் இதை அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறினோன்னே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பவுடரையும் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே லேசாக அதை வதக்கிக்கலாம். 3 பச்சை மிளகாயையும் 1 துண்டு இஞ்சியையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை லேசாக வதக்கினாலே போதும், நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த வெங்காயத்து கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு பெரிய உருளைக்கிழங்கா 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே பாதி லெமனோட ஜூஸை சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இதில் மல்லி இலையை தூவி இறக்கிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா மாவையும் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவையும் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். அப்போ நமக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மைதா மாவுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி கையாலேயே நல்லா தட்டிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து நடுப்புற வச்சு மசாலா வெளியில் பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா மூடி இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் பொரிச்செடுக்க தேவையான அளவுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூடில் இருக்கும்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கச்சோரியை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கச்சோரி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த கச்சோரியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்யூ.